அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது என்பது ஒரு இன்றியமையாத ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆத்மார்த்தமான ஒரு கடமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய உயிரினும் மேலானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்றார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு நமக்கு பிரியம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சஹாபாக்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு பிரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் எவ்வளவு அளவு என்று சொன்னால், அதற்கான அளவுகோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய தாயை விட, நம்முடைய தந்தையை விட, நம்முடைய பிள்ளையை விட, மனைவி மக்களை விட, எல்லாவற்றையும் விட, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய உயிரினும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது பிரியம் இருக்கிறது. இதுக்கு மேல நம்ம யாரையும் சொல்ல முடியாது. தாய், தந்தை, மனைவி, மக்கள், இதற்கு மேல் வேறு யாருக்கும் நாம் பிரிய வைக்க மாட்டோம். ஆனால் இந்த பிரியத்தை எல்லாம் விட இன்னும் நம்முடைய உயிரினும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது இருக்கின்றது. இதுதான் ஈமானின் அடிப்படையாகும். ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை அவர்களுடைய கையை பிடித்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசமாக கையை பிடித்திருக்கின்றார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் இவ்வளவு பிரியப்படுகின்றேன், என்னுடைய உயிரை தவிர எல்லாவற்றையும் விட பிரியப்படுகின்றேன். அவங்க சொன்னார்கள், என்னுடைய உயிரை தவிர உங்களை நான் எல்லாவற்றையும் விட மிக பெரியதாக பிரியம் கொள்கின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் உங்களுடைய உயிரையிலும் மேலாக என்னை நீங்கள் பிரியம் கொண்டால்தான் நீங்கள் முழுமை பெறுகின்றீர்கள். ஈமானிலே முழுமை பெறுவது எப்பொழுது என்று சொன்னால், உங்களுடைய உயிரினும் மேலாக நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்பதாக சொன்ன பிறகுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரினும் மேலாக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, நீர் இப்பொழுதுதான் ஈமானிலே முழுமை பெற்றிருக்கிறது என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பு, பிரிய, பாசம் எந்த அளவிற்கு இருக்கு என்று சொன்னால், சஹாபாக்களை பார்த்து நாம் தெரியும். சரி, ஏன் இவ்வளவு பிரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த பிரியம்தான் நம்மை நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையை என்ன செய்ய சொல்லுங்க, பின்பற்ற முடியும், பின்பற்ற தோன்றும், நம்மை நேர்வழியில் நடக்க செய்யும். பொதுவாக ஒருவர் மீது யாருக்காவது பிரியம் இருந்தால்தான் அவர் சொல்வதை கேட்போம். பிரியமே இல்லை, அவரை நான் கண்டுக்கலன்னு சொன்னா அவர் சொல்றதை எல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோங்க, கேட்க மாட்டோம், காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இந்த அளவுக்கு பிரியம் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலாக, உங்கள் உயிரினும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்ள வேண்டும். அந்த நேசம்தான் நம்மை நேரான வழியில் செலுத்தும். அந்த நேசம்தான் நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் சுன்னத்தை பின்பற்றி நடப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கும். வியாபாரத்திலே சுன்னத், நபி அவர்கள் காட்டிய வழியை இப்பொழுது நமக்கு தூண்டும் என்று சொன்னால், நபி அவர் மீது பிரியம், இப்படி சொன்னார்களோ நாம் அப்படி செய்வேன். என்னுடைய உடையை நான் அணிகின்றேன், நபி அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி நான் உடை அணிவேன். என்னுடைய தோற்றத்தை எப்படி ஆக்கிக் கொள்வேன், நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்வேன்.
இதுதான் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை தன்னுடைய கண்களிலே ஒத்திக் கொண்டார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்களா, சொன்னால் உடனடியாக செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் சஹாபா. உயிரினும் மேலாக என்று நாம் சொல்லுகின்றோமே, அதற்கு ஓமானமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். கடுமையான நெருக்கடியான நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர்களாக இருந்தார். கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு பயணம் என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்துடைய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த பயணம் இருக்குது மிக நெருக்கடியான பயணம், துன்பம் நிறைந்த பயணம். அந்த பயணத்துல ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி நினைச்சாங்க, அந்த பயண தோழராக நான் தான் இருக்க வேண்டும் என்று தவம் கிடந்தார். இது சாதாரண பயணம் அல்ல, ஏதோ நம்மை காரில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போற பயணம் இல்லை. கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் மக்காவிலே அறிவிப்பிடப்படுகின்றது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொண்டு வந்தால் நாங்கள் சன்மானம் கொடுக்கின்றோம் என்பதாக ஆசை வார்த்தைகள் கூறப்படுகிறது. நபி அவர்களை தேடி அலைகின்றார்கள் எதிரிகள். அந்த நேரத்தில் தான் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தோழராக அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். சௌர் குகை, அந்த குகையில தங்கிவிட்டு போகலாம் என்பதாக தங்குகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான ஒரு குகை. அந்த குகையில எந்த அளவிற்கு நபியின் மீதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பாசம் என்று சொன்னால், குகைக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவர்கள் முன்னே செல்கின்றார்கள். நபி அவர்களை உள்ளே முதலில் அனுப்பவில்லை. ஏன் தெரியுமா? உள்ள போனா என்ன இருக்குமோ, விஷ ஜந்துகள் இருக்கும், பூச்சி பொருட்கள் இருக்கும், எது வேண்டுமானாலும் இருக்கும். முதல்ல நம்ம என்ன செய்யணுங்க, முதல்ல நாம போய் அதை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசம் பாருங்க. சரி, நேரம் அந்த குகைக்கு உள்ள போறாங்க. அந்த இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் தன்னுடைய ஆடைகளை கிழித்து அந்த ஓட்டைகளை எல்லாம் மூடுகின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. 2 ஓட்டைகளுக்கு ஆடைகள் பத்தவில்லை. தன்னுடைய 2 காலை என்ன செய்யறாங்க, மறைத்து வைத்துக் கொண்டு அந்த குகையிலே அமர்ந்து விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய மடியிலே தலையை வைத்து விட்டு உறங்குகின்றார்கள். ரெஸ்ட் எடுக்கிறார், ஓய்வு எடுக்கிறார். அந்த ஓட்டையில காலை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டையில இருந்து ஒரு பாம்பு என்ன செய்யுது, விஷயத்தை தீண்டுகின்றது. அந்த தீண்டக்கூடிய நேரத்திலே வழி தாங்க முடியவில்லை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக அசையாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கின்றார். நபியின் மீது உள்ள பாசம். ஆனால் அந்த விஷத்தினுடைய தன்மையால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் விழுகின்றது. நபி அவர்கள் விழிக்கின்றார்கள், அபூபக்கரே என்ன ஆனது? யார் ரசூலல்லாஹ், என்னை விஷஜந்து தீண்டி விட்டது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த இடத்தில் வைக்கின்றார்கள். அது சரியாக அன்பானவர்களே, அல்லாஹ்வே, இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் பிரியம் கொண்டிருந்தார். எல்லா நேரத்திலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் வைத்திருந்தார் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. ஏற்றவுடனே அவருடைய ஈமான் சும்மா இருக்க விடவில்லை. வெளியிலே சென்று மக்களிடத்தில் ஈமானுடைய அழைப்பை விடுகின்றார்கள். ஈமானின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள் அபூபக்கர் சித்தீக். கடுமையாக எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் மரணித்து விடும் அளவிற்கு என்ன செய்யறாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிவிடுகின்றார். அவங்க வீட்டில் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அப்புறம் நேரம் கழிச்சு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கண் விழித்து பார்க்கின்றார். வீட்டாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார். என்ன ஆனது? கண் விழித்த உடனே கேட்கின்றார்கள், என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்? வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்கன்னா, பா அவரால் தான் உனக்கு இப்படி வந்தது, நேர்ந்தது, இந்த கதி நேர்ந்தது, அவரால் தான்
அவர் சொன்ன விஷயத்தை கேட்டுதான் நீ இவ்வளவு அடி வாங்கி இருக்கின்றாய், இன்னும் கூடவா அவரை கேட்கின்றாய்? சரி, எதையாவது குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, என் அன்பு நபி அவர்களை பார்க்காம நான் எதையும் என்னுடைய தொண்டையில நான் இறக்க மாட்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறேன். சரி, பெருமானார் அவர்கள் நேராக சென்று சந்தித்த பிறகுதான் அவர்கள் குடிக்கவும் சாப்பிடுவார்கள். எந்த அளவிற்கு பாருங்கள் பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த அளவிற்கு அன்பும் பிரியமும் சஹாபாக்கள் கொண்டிருந்தார்கள். ரபீஆ இப்னு கஅப் ரலியல்லாஹு இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருப்பார். அப்படிங்க அந்த அளவிற்கு பிரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருப்பாரு, பகல் முழுக்க இருப்பாரு, இரவுல என்ன செஞ்சு வீட்டுக்கு போயிடுவாரு. கொஞ்ச காலம் கழியுது, சரி இரவுலையும் நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டா என்ன செய்யறது, நாம இரவுல என்ன செய்வோங்க, நபியவருடைய வீட்டுக்கு அருகாமையில நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அருகாமையில தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரவுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த அர்ப்பணிப்பை பார்த்து விட்டு தாங்களாகவே கேட்கின்றார்கள், தோழரே நீங்க ரொம்ப அர்ப்பணிக்கிறீங்க, உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும் சொல்லுங்க, எதையாவது கேளுங்க, நான் உங்களுக்கு எதையாவது கொடுக்கணும். யார் ரசூலுல்லாஹ், நான் நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். என்ன சொல்றாரு, நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். அடுத்த நாள் வருகின்றார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்கள் இதை துஆ செய்யுங்கள், நாளை மறுமையிலும் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்ற துஆ மட்டும் எனக்கு போதும் என்பதாக அந்த தோழர் சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வேற எதையாச்சும் கேட்கலாமே. இல்லையா சொல்ல, இதை விட எனக்கு மிகப்பெரியது வேறொன்றும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே நான் உங்களோடு இருக்கின்றேன், மறுமையிலும் நான் உங்களோடு இருக்கும்படியாக எனக்கு துஆ செய்யுங்கள், அதுவே எனக்கு போதுமானது என்பதாக அந்த தோழர் கூறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி நான் அதற்காக துஆ செய்கின்றேன், எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய சுஜூதுகளை அதிகப்படுத்துங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாரே, நாம் யோசிக்கணும். பாருங்க, நபி அவர்கள்ட்ட உங்களுக்கு என்ன துவா வேணும்னு கேட்கிறாங்க, எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த தோழர் எதை தேர்ந்தெடுத்தார் பாருங்க, மறுமையிலும் நான் உங்களோடு இருக்கும் அந்த நற்பேரை எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாரே. இதுதான் சகோதரர்களே உண்மையான பாசத்திற்கான அடையாளம், உண்மையான அதாவது அந்த நேசத்திற்கான உண்மையான அடையாளம் அதுதான். சிறுவர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமான நேசத்தை வைத்திருக்கின்றார். ஸைத் இப்னு ஹாரிஸா, இவர் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்பட்ட ஒரு அடிமை சிறுவர். இவர் எப்படி வர்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இந்த சிறுவர் 8 வயது சிறுவரை அந்த காலத்து கொள்ளை கூட்டத்தினர் கடத்தி சென்று ஒரு சந்தையிலே விற்கின்றார்கள். சந்தையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மருமகனான அந்த சிறுவனை விலைக்கு வாங்குகின்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கின்றார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடைக்காக கொடுத்து விடுகின்றார் அன்பளிப்பாக அந்த சிறுவரை ஸைத் ரலியல்லாஹு தஆலா. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவிடையில் இருக்கின்றார் ஸைத் ரலியல்லாஹு. அந்த ஸைத் ரலியல்லாஹுடைய தந்தைக்கு தெரிந்து விடுகின்றது, என்னுடைய மகன் இந்த இடத்துல தான் இருக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை வருகின்றார். இந்த மாதிரி என்னுடைய மகனை கடத்திட்டு வந்துட்டாங்க, அவரை வித்துட்டாங்க யாரோ, நீ உங்ககிட்ட தான் இருக்கிறதா நான் கேள்விப்படுகின்றேன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் என்கிட்ட தான் இருக்காரு, நீங்கள் தாராளமாக அழைத்து செல்லலாம் என்பதாக சொல்லிட்டாங்க. நேராக சிறுவர் இடத்துல வராரு அவருடைய தந்தை, மகனே வாங்க வீட்டுக்கு போகலாம். சிறுவர் இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் என்ன செய்யலாம், விருப்பப்பட்டால் இங்கே இருக்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஊருக்கு செல்லலாம் சொல்லிடுறோம். அந்த சிறுவர் சொல்லுகின்றார், யார் ரசூலல்லாஹ், நான் நிச்சயமாக நான் இங்கே தான் இருப்பேன். தந்தை வந்து அழைக்கின்றார், ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் அவர்களை என்ன செய்யலைங்க, தந்தை என்று வந்தாலும் என்ன செய்யலைங்க, அவர் போவதற்கு விருப்பப்படவில்லை என்பதை நாம் வரலாற்று வைப்போம். நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது.
உயிர் போகும் தருணத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிரினும் மேலாக மதித்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஹுவைப் ரலியல்லாஹு அன்ஹு முஷ்ரிக்கின்கள் அவர்களை கைது செய்து கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்குகின்றார். தூக்கு மேடையில் நிறுத்துகின்றார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கில போகின்றார்கள். அந்த சாவி கேட்குறாங்க அங்க இங்க இருக்கவங்களாம், இப்ப நான் உன்னை விட்டுறோம், தூக்கில இருந்து உன்னை விட்டுறோம், ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவோம். அது என்ன விஷயம் தெரியுமா? உங்களை இங்க தூக்கில் நிப்பாட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த இந்த இடத்துல முகமது நபி அவர்கள் நின்றால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடு நினைச்சு. அந்த தோழர் சொல்கின்றார், பாருங்க எந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல நீ முகமது நபி நின்றா உங்களுக்கு நன்றாக இருந்திருக்குமே மட்டும் நீங்க நினைச்சுக்கங்க அல்லது சொல்லிடுங்க, அதுக்கு நீங்க ஒப்புதல் தெரிவிங்க. அந்த தோழர் சொல்றாரு, என்னுடைய நபிக்கு இந்த இடம் அல்ல, தூக்கு அல்ல, நான் தூக்கு மேடையில் நிற்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலே ஒரு சிறு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று உறுதிபட தெரிவிக்கின்றார். ஹுவைப் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கிலிடப்படுகின்றார்கள் முஷ்ரிக்குகளால். பாருங்க, தன்னுடைய உயிர் போகும் நேரத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அன்பும் பாசமும் நேசமும் அவர்களை எதையும் விட துணிய செய்ததுதான். தன்னுடைய உயிரை விட மேலாக மதித்தார்கள். அன்பானவர்களே, இந்த நேசம்தான் நமக்கும் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேசம்தான் இன்றைக்கு சமகாலத்திற்கும் தேவை, எல்லா காலத்திற்கும் தேவை. நாம் நபி அவர்கள் மீது நேசம் வைத்தால்தான் நாம் நபி அவர்களை பின்பற்ற முடியும், நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்க முடியும், நபி அவர்கள் எப்படி சாப்பிட்டார்களோ அப்படி சாப்பிட முடியும், எப்படி உடை உடுத்தினார்களோ அப்படி உடை உடுத்த முடியும், தாடி வைத்தார்களோ அதே போன்று வைக்க முடியும். இல்லை, நபி அவர்கள் மீது நாம் பிரியம் கொள்ள வேண்டும் சொன்னால் எல்லாமே கஷ்டமா தெரியும். அன்பானவர்களே, நபி அவர்கள் பின்பற்றுவதற்கான உண்மையான அடையாளம் நாம் அவர்கள் மீது உண்மையாகவே பாசம் வைத்திருக்கிறேன் என்பதற்கு வெறுமனே நாவில் சொன்னால் மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். நடை, உடை, பாவனை, தோரணை அத்தனையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் நாம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதுதான் நாம் நபி அவர்களை உண்மையாக நேசிக்கின்றோம் என்பதற்கு உண்மையான அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துகளை கூற வேண்டும். ஸல்லல்லாஹு மீது நம்முடைய நெருக்கடிகள் நீங்குவதற்கு அதுவெல்லாம் மிகப்பெரிய காரணங்களாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத்தை அதிகப்படுத்தணும்னு சொன்னால் எல்லாமே நம்ம விட்டு என்ன செய்யுங்க, விரண்டோடு. சஹாபாக்கள் அதை தான் செய்தாங்க. யார் சொன்னால் தங்கள் மீது எவ்வளவு ஸலவாத்தை அதிகப்படுத்துவது, கூட்டிக்கொண்டே போனாங்க. நாள் முழுக்க நான் சொல்கின்றேன், யார் சொன்ன ஸலவாத்தை பரவாயில்ல நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான கூலியை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களில் ஸலவாத்தை அதிகமாக சொல்பவரே மறுமையில் என்னுடன் நெருக்கமாக இருப்பார் என்பதாக நபி அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வே அந்த அப்படிப்பட்ட நபி அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இதே மாதம் தான், இந்த உலகத்தை விட்டு சென்றதும் இதே மாதம் தான், ரபீஉல் அவ்வல். எனவே இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறையை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்முடைய உயிரினம் மேலாக அவர்களை நேசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த நேசத்தை நம் அனைவரையும் இந்த நேசத்தை கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.